வணக்கம். நம்ம இன்னைக்கு அருள்மிகு கோதண்டராமர் சாமி கோவில் வரலாறு பார்க்கலாம். காத்தால 7லேருந்து 12:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து 8 மணி வரைக்கும் டைம். ஜெய் ஸ்ரீராம். புதிய வெறிவட்டிப்பாளையம் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் அர்ச்சகர் சாரதி என்கிற வெங்கடகிருஷ்ணன். இத்திருக்கோயில் 2000 வருடத்திற்கு மேல் பழமையானது. இத்திருக்கோயில் மகிஷாசுர மர்தனம் பேர். மகிஷாசுர மர்தனா எருமை, மர்தனம் வெட்டுறது. அந்த காலத்துல சீதாதேவி குளிச்சுட்டு இருக்கும்போது பெருமாள் அந்த கார்கே முனி இருக்கும்போது யாகம் பண்ணும்போது சீதாபிராட்டி குளிச்சுண்டா. அப்ப அந்த அரக்கன் சீதையை இது பண்ணும்போது ராமத்தை மடியில உட்கார வச்சுட்டு அந்த அரக்கனை பத்திரம் பண்றதுக்கு 4 தர்பையை எடுத்து அந்த தர்பையை உருவாக்கி பெருமாளோட சேர்த்து 4 தேவதை உற்பத்தி பண்ணார். அந்த 4 தேவதைன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மரக்காலம்மன், இன்னும் பொன்னியம்மன், அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரி, காக்காத்தம்மன். 4 அம்மன்களை அந்த அரக்கனை மர்தனம் பண்றதால மகிஷாசுர மர்தனம் பேர். அதுக்கு 4 எருமைவெட்டிப்பாளையம் ஆயிடுச்சு. அதோட இன்னொரு விசேஷம் பெருமாளுக்கு பிடிச்ச வஸ்திரம் நீலகட வஸ்திரம், நீலகட சங்குப்பு. இது ரொம்ப நாளா தொட்டு இறந்துட்டு. அதாவது கல்யாணம் ஆகாததா, குழந்தை பாக்கி இல்லாததா, வேலை வாய்ப்பு, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா பிரிஞ்சு போற சேர்க்கறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நாடுண்டு பெருமாளுக்கு நீலகட வஸ்திரத்தை சாத்தி நீலகட சங்குப்பு 3 பௌர்ணமிக்கு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சங்குப்பு அர்ச்சனை பண்ணிட்டு பிரார்த்தித்து போறா. அது நடந்துருக்கு. சோ பெருமாள் படியேறி பெருமாளை ராமாராமா பெருமாளுக்கு அதை நிவர்த்தி பண்ணுவார். இன்னொரு பெருமாள் விசேஷம் சாலக்கிராமம். சாலக்கிராமன்றது நேபாள கண்ட நதியின் பேர். நதியிலேயும் எடுக்கப்பட்ட கல். அந்த கல்லால எடுக்கப்பட்ட உருவான பெருமாள் தான் ராமர் சாலக்கிராம திருமணி. அதை பட்டாபிஷேகம் செய்தி நடுவில் உட்கார்க்கின்றார். இந்த மாதிரி திருக்கோளை நம்ம பத்ராசல சேவிக்கலாம். பத்ராசலத்துல அங்க கோதாவரி நதி குசஸ்திரை யாரு, இந்த குசஸ்திரை யாரோ உருவாக்கி ராமர் தான். குசஸ்திர தர்பை, அந்த தர்பை எடுத்து அந்த தேவ உற்பத்தி பண்ணது அந்த 6 உருவானதாக ஐதீகம் சொல்றது. இந்த கல்வெட்டு இருக்கு, 2வது கல்வெட்டு இருக்கு. இந்த பெருமாள் கார்கேய முனிவர் தவம் பண்ணதால கார்கேய முனிவர் அந்த சோழ மன்னர் ஆட்சி பண்ணியிருந்தார். இந்த சோழ மன்னர் கிட்ட கார்கேய முனிவர் இந்த மாதிரி மடியில உட்கார்ந்து இருக்கு, அந்த மாதிரி எனக்கு மடியில உட்கார்ந்து காட்சி தரம் சொல்லி அந்த முனிவர் சொன்ன விருப்பத்துக்கு ஏற்றாமல் அந்த சோழர் என்ன பண்ணாருன்னா, போய் நேபாளில போய் அந்த கல்லை அந்த கல்லால பெருமாளை சித்தரிச்சு பக்தரை வழிபட்டு. அதனால்தான் பெருமாளை பார்த்தீங்கன்னா பத்ராசல கோபுரத்தை மடியில குறைக்குது. இன்னொரு விஷயம் அனுமார் எப்பவுமே ராமருக்கு திருவடுக்குள்ள இருக்கா. இங்க ஒரு விசேஷம் அது சண்டகி. இன்னொரு லட்சுமி நாராயணன். லட்சுமின்றது செல்வத்துக்கு அதிபதி. லட்சுமி நாராயணன் என்ன பண்ண வழிபட்டு விளக்கு 2 விளக்கு போர்டு விளக்கு வச்சுட்டு உங்களால முடிஞ்ச அன்னதானம், அதாவது அரிசியை கொடுத்து அன்னதானம் பண்ணீங்கன்னா செல்வம் பெருகும். இந்த அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல ஒரு காலத்துல பௌர்ணமி கிரிவலம் பண்ணதால பண்ணியிருக்கா. 7 மதிச்சோறு இருக்கு. 7 மதிச்சோறு பதார்த்து கிரிவலம் பௌர்ணமி கிரிவலம் பெருமாளை பிரார்த்தித்து பிறகு எல்லாம் நல்லதே நடக்கும். பெருமாளை படியேறி பெருமாளை ராமாராமா சொல்லுவாருக்கு. பெருமாள் சித்தையோட பெருமாள் நம்மளுக்கு பிரார்த்தனையை கொடுக்கக்கூடியது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இது புதிய வெளிநாட்டுப்பாளையம். இனிமேல் பஸ் ரூட் பாத்தீங்கன்னா 58 அந்த ரெடியூஸ்ல வரும். காரணம் ஷேரட்டை புதிய மலை மேல இருக்கு ராமர் கோதண்டராமர் திருக்கோயில்.